வெல்கம் டு லேசி லேடி லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தக்காளி வணக்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம். தக்காளி வணக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இது சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இப்போ இந்த தக்காளி வணக்கிறது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு இருந்தால் போதும். அதிகமாக தேவையில்லை. இதுக்கு அதிகமாக போட்டால் ஸ்மெல் ஹெவி ஆகி டேஸ்ட் மாறிடும். அதனால சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தாளிச்சு விட்டுட்டு அரிஞ்சு வச்ச பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை மூணு சேர்த்து ஒன்றா வணக்கிக்கலாம். இதில் வெங்காயமும் சின்ன வெங்காயமும் பூண்டும் நிறையா சேர்த்தாதான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்தோம்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனாலதான் அதுல நான் நிறைய சேர்த்திருக்கேன். தக்காளி பெரிய சைஸ் தக்காளி 4 சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல அரைச்ச சாம்பார் தூள் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ரெடி ஆயிரும். மஞ்சத்தூள் உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டோம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துப்போம். சாம்பார் தூள் சேர்த்து வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இது சாம்பார் பவுடர் கொஞ்சம் சேர்த்து நல்லா வணக்கி கிளறினதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறினதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. இதுக்கு நம்ம கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வைக்கிறதுனால நான் அளவான தண்ணி தான், ஒரு 2 கப் அது 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளவுதான். இதே கொஞ்சம் தண்ணியா வேணும்னாலும் நீங்க தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வச்சாதான் எல்லாத்துக்கும், சாப்பாட்டுக்கும் சரி, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். அதனால நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்திருக்கேன். இது அப்படியே நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்தோம்னா தக்காளி வணங்கல் ரெடி ஆயிரும். அப்பப்ப இடையில எடுத்து கிளறி விட்டுருக்காங்க, எல்லாம் அடி பிடிக்கிற மாதிரி ஆயிரும். இப்ப 10 நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.